மக்களே இன்றைக்கு நான் என்னத பத்தி கதைக்க போறேன்டா, அம் ஒரு சிறுமி இலங்கையில ஒரு 4 வயது சிறுமிய, அம் அந்த இடம் பார்த்தீங்கன்னா, கண்டியில வத்தேகம என்ற ஒரு இடத்துல, அந்த 4 வயது சிறுமிய அம் அந்த தாய் நல்ல அடி போட்டு தாயும் தாயின்ட அ கள்ளப்புருஷன் என்று சொல்ற அவரும் சேர்ந்து நல்லா அடி போட்டு முகமெல்லாம் வீங்கி கிடக்கு மக்களே! அந்த புள்ளைய ரோட்ல எறிஞ்சு போட்டு அத போட்டுனோம். இப்போ இது முதல் போலீஸுக்கு தெரியாது. இது யார் என்ன நடந்ததுன்னு சொல்லி. போலீஸ் நினைச்சது இது ஆக்சிடென்ட்ட ஏற்படுத்தி போட்டு, அ வாகனம் ஓடிட்டதாக்கும், அல்லது யாரோ அடிச்சு போட்டுனமாக்கும்ன்னு தான் போலீஸ் நினைச்சது. அப்புறம் அந்த புள்ளைன்ற ஃபோட்டோவ போலீஸ் கொண்டு போய் விசாரிச்சா, அந்த புள்ள அதுக்கு சிங்களம் தெரியல. பாருங்க 4 வயது சிறுமி, சிங்களம் தெரியல. அது பின்ன தமிழ் போலீஸ் வந்து கேட்க, அது தமிழ்ல சொல்லுது. அம் அதுന്റെ பேர சொல்லுது. நான் மக்களே அந்த பேர சொல்ல இல்லைன்னா 4 வயது சிறுமி அது அப்புறம் அதுக்கு வாழ்க்கை கணக்கா பெருத்து அந்த பேர சொல்லி ஏன் அத இதண்டோணும் அந்த பிள்ளைன்ற மனத ம் நோகடிக்கணும். அப்ப அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னா, பொலிஸ் விசாரிச்சு அதுகள ம் இந்த நியூஸ்ல இதெல்லாம் வந்த அப்புறம் அவங்களோட அந்த பிள்ளைன்ற அப்பாவ கண்டுபிடிச்சுட்டாங்க. அந்த அப்பாவ போய் கேட்டா தான் இந்த உண்மையான விவரம் தெரிஞ்சது என்னன்னு சொன்னா, அவர்ட்ட வைஃப் தான் அவர விட்டுட்டு கள்ளப்புருஷன் அவர் கூலி வேலைக்கு வேற வேற ஊருக்கு போறவராம். அப்படி போய் கொண்டிருக்கைக்க அவாக்கு வேற ஒருத்தனோட தொடர்பு வந்து, அவன் நல்லா ஐஸ் வந்து ட்ரக்ஸ் அடிக்ட் ஐஸ், ஹெரோயின், குடு இதெல்லாம் அடிக்கிறது. எல்லாம் ஒரு சாமான் தான் தெரியாது. எனக்கு அத பத்தி தெரியாது. ஆனா அவர் அப்படி சொல்றார். அதையும் அடிச்சு போட்டு இந்த பொம்பளையும் அடிக்குமாம். யார் இந்த பிள்ளையோட தாயும். அடிச்சு போட்டு தான் இந்த பிள்ளைக்கு இப்படி சித்திரவதை செய்து நடு ரோட்ல பாருங்க மக்களே! மிருகங்கள் மாதிரி ரோட்ல கொண்டு போய் விட்டுட்டு, ஒரு பெத்த தாய் ஓடுறாளே! போலீஸ் பிறகு அவைகளையும் பிடிச்சிட்டு. ஆட்டோவுக்கு 2 பேரையும் அவன் ஆட்டோவுல சுத்தி திரிஞ்சிருக்கணும் போலருக்கு. நீங்க அந்த 3 பதிவே நான் போடுறேன். அந்த பிள்ளை போலீஸ் பிடிச்சது, மற்றது அந்த பிள்ளையோட அப்பா சொல்றது, அந்த பிடிச்சது. அத போடுறேன் பின்னுக்கு பாருங்கோ மக்களே! அவங்கள விடவே கூடாது. அதிகபட்ச தண்டனை குடுக்கோணும். நல்லா மிதிக்கோணும் போட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல. ஆனா போலீஸ் என்ன செய்ததோ தெரியல. ஆம், பெரிய கவலையா கிடந்தது. என்ன என்ன அதில கொடுமை என்னன்னு சொன்னா, 4 வயசு மக்களே. அது இப்ப அது முஸ்லீம் பிள்ளை. ஆனா, முஸ்லீம் பிள்ளைன்டா என்ன? புள்ளைகள் தான் தமிழ். அதுக்கு பாருங்க ஒரு மொழி தெரியாது. இதுதான் எங்கள தமிழ் ஆக்கள் அந்த தமிழ் ஆக்கள்ன்னு சொல்ற ஆக்களுக்கு சொல்றேன்டா, முஸ்லீமும் தமிழ் தான். அவைகளுக்கு பாருங்க அந்த பிள்ளைக்கு சிங்களம் தெரியாது. எல்லாருக்கும் சிங்களம் தெரியுமான்ட்டு இல்ல. ஆ என்னத்த சொல்ல வாரேன்னு சொன்னா, நாங்க அதிகமான முஸ்லீம்கள் இப்ப சிங்களங்கள்ல பேசைக்க நாங்க நினைக்கிறது, ஓ! உங்களுக்கு தமிழ் பற்று இல்லையாக்குமெண்டு. ஆனா பார்த்தா கண்ணீர் வருது மக்களே! அப்படி ஒரு கவலையா கிடக்குது. ஆம் உண்மையா அந்த முஸ்லீம் சமூகம் இந்த புள்ளைய வளர்க்கோணும். அல்லாட்டி அந்த அப்பாவுக்கு காச குடுத்து அந்த பிள்ளைய உண்மையா அத அத அதுக்கு இப்படி இனிமேலும் இப்படி ஒரு சித்திரவதை நடக்காம அந்த தாயிட்ட இனிமேலும் குடுக்கக்கூடாது. இதே அந்த அந்த அப்பாவின் தாயோ, அதாவது அப்பா, அம்மா காரிட்டயோ அவிங்கள்ட்ட குடுத்து வளர்க்கிறது தான் நல்லது. இல்லாட்டி அரசாங்கம் வேண்டாலும் பொறுப்பெடுக்கணும். இல்லாட்டி எங்கள் மாரி ஆட்களும் நாங்கள் அ ஆரையும் பொருட்படுத்த நாங்கள் அவைக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்டா குழந்தை புள்ளைய வளர்க்கறதுக்கு அ உண்மையா குடுத்து வச்சிருக்கணும். அம் எத்தனையோ ஆக்கள் புள்ள குட்டி இல்லாம இருக்கிற ஆக்கள கேட்டா தெரியும். அந்த குழந்தை செல்வம் எவ்வளோ முக்கியம்ன்ட்டு. இது தெரியாமல் ட்ரக்ஸ் அடிச்சு போட்டு இப்படி ரோட்டா திரியுதுகளே! இது எங்க போய் முடியும்னு தெரியாது பாருங்க மக்களே! இது என்னன்டா இதில இன்னொன்று சொல்ல வாரேன் பாருங்க. அந்த அனுரா குமாரசானக்க அரசு இவ்வளா பேர புடிச்சு உண்மையா அ இந்த இந்த ட்ரக்ஸில் விக்கிறார்கள், அ கொண்டு வரார்கள் எல்லாரையும் மரண தண்டனை குடுத்தா தான் இத ஒழிக்கலாம். இல்லாட்டி பாருங்க இவ்வளவு புடிச்சும் இது உலாவு தானே இந்த 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 ட்ரக்ஸ்கள் ஊர் ஊரா பாவம் ஜனம் அத பாவிக்கக்கூடிய சாதாரணமா வாங்கி அத பாவிக்கக்கூடியதா இருக்கே! பாருங்கோ புள்ளைய ரோட்ல எறிஞ்சு போட்டு தாயும் கள்ளப்புருஷனும் ட்ரக்ஸ் அடிச்சுக்கொண்டு ஆட்டோல சுத்தினோம். இதுதான் வாழ்க்கை. இதுகளுக்கு இத என்ன தெரிய போதுங்க. இதுகளெல்லாம் நடு ரோட்ல வச்சு கொளுத்தி விட்டுருவோம் அதோட வச்சு. மக்களை நான் வயலன்ஸ் தூண்டுறேன் எனக்கு பிடிக்காது. ஆனா எனக்கு இந்த புய்யா குத்து ஆக்கள பார்க்க கோவமா கிடக்கு மக்களே. ஏனென்றா அந்த 4 வயசுக்கு என்ன தெரியும்? அ அது அது அதுக்கு ஒன்றுமே சொல்ல தெரியல. தனக்கு அடிச்சேன்னு சொல்ல தெரியல. நான் சிரிக்கிறேன். இந்த கவலையிலான மக்களே அத சிரிச்சு சொல்றேன். அந்த கவலையில எனக்கு அந்த அம்
இந்த ஆட்களை நினைச்சு சிரிக்கிறேன் நான். அது வந்து இனி எப்படி தண்டனை கிடைக்கும்னு யோசிச்சு பார்க்கணும். இவைக்கு தெரியாது. இப்போ சந்தோஷமா தான் போயினோம். நல்லா கிடைக்கட்டும். அப்போ எல்லா மக்களுக்கும் தெரியக்கூடிய தண்டனை கொடுக்கணும். அப்போ அந்த இனியும் இந்த ட்ரக்ஸ் அடிச்சு போட்டு இப்போ இது இது வெளியில் உலகத்துக்கு வந்தோடய எங்களுக்கு தெரியும். இது இப்படி என்ன எத்தனை நிற்கிறது வரையாது வெளியில் ஒரு குழந்தை புள்ளியை கொண்டு ஆட்டு நாய் சில பேர் நான் அடைஞ்சிருக்கிறேன். இந்த நாய் இது வெளிநாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நாய்களை என்ன செய்யணும் நாயை வளர்ப்பினா அதுக்கு பிடிக்க அடிமையிலாம் கொண்டே வாகனத்தில் கொண்டு வேறு எங்கே போட்டு ஓடிந்துடும். இங்கே வெளிநாடுகளில் நடக்கும் அதே இங்கே ஒஃபென்ஸ் இதை பிடிச்சி இங்கே தண்டனை கொடுத்துருக்காங்க. நாயின் உரிமையாளருக்கு பிடிச்சி தண்டனை கொடுத்துருக்காங்க. அது நாய். எங்கட இலங்கையில் பாருங்க புள்ளிகள் சின்ன குழந்தைய கொண்டு விடுறாங்க. சரி மக்களே, இது உங்களோட கருத்தையும் சொல்லுங்க. இதில் என்னத்தை எல்லாரும் பார்க்கணும்னா இந்த கடுமையான தண்டனையை வாங்கி கொடுக்கணும். இந்த 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 முஸ்லீம் தாவரங்கள் அந்த அந்த அவங்கள சரியான அவங்களுக்கு இந்த பொலிஸுக்கு உதவி புரியணும். அவங்கள ஏன்னா அந்த எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணால் தான் அவங்க அதை சரியாக உள்ளுக்க போடுவாங்க. அதை செய்து கொடுத்தீங்கன்னா நல்லது. நன்றி மக்களே, நன்றி. பாப்போட பேர் என்ன? லாசி. எங்க ஊர் எங்க தெரியா? உங்களோட லைசா. உங்களோட பேர் தெரியுமா? உங்களோட பேர் என்ன? லைசா. உங்களோட பேர் என்ன? லாயா. முஸ்லிம் பாத்தியா? Ini mau naik. Nampak sedang. Mana? Diaturnya? Kau udah kau. Ada teman-teman. Mayat nak. Dia kata tak. Ada. Angkat dalam lain. Ada. ஹாஜி, உங்களோட பேர் வந்து முகமது ஷரீப் முகமது ராசி. உங்களோட குழந்தை தான் இன்றைக்கு ஃபாத்திமா ரைசா 3.5 வயசு குழந்தை. இன்றைய தினம் பத்தே கமையில வைத்து இந்த குழந்தைக்கு காயப்படுத்தி போட்டோஸ் எல்லாம் இந்த மீடியாஸ் எல்லாம் வந்து பேஸ்புக்ல எல்லாம் வந்துச்சு. அப்ப அந்த குழந்தை தந்தை நீங்க தானே? அப்ப இது சம்பந்தமா என்ன நடந்துன்ற காரணத்தை சுருக்கமா சொல்லுங்க பாப்போம். அடிச்சு கூட்டி போயிட்டு கூட்டி போயிட்டு யாரு கூட்டி போயிட்டிருக்காங்க? உங்களோட வைஃபா? வைஃபும் இந்த கல்ல புருஷன். அவரோட பேர் என்ன? முகமது ரிசான். வைஃப்ட பேர் என்ன? பாத்திமா ராலியா. அப்ப இவங்களுக்கு இடையில இவ்வளவு காலமா தொடர்பு இருந்தது? இது வந்து இப்ப சாதாரண ஒரு வருஷமா ஈந்திக்கும். நான் ஈந்து பட்டுறேன், தூரம் ஒரு கூலி வேலைகளுக்கு போறேன். போனா அங்க நின்று பட்டுறேன், லீவ் கிடைக்கிறேன். அதுக்கு கூட இங்க இது கோல் வந்தோடனே தான் இந்த நியூஸ் கேள்விப்பட்டேன். அப்படியே. அப்ப உங்களோட மனைவியை கூட்டிட்டு போயிட்டு எவ்வளவு காலம்? பிப்ரவரி மாசம் போனேன், பிப்ரவரி 10. அப்ப இது சம்பந்தமா நீங்க போலீஸ்ல புகார் பண்ணிக்கிறா? மாவட்ட போலீஸ்ல கம்யூனில். அப்ப இன்றைக்கு நடந்த சம்பவம் சுருக்கமா சொல்லுங்க. உங்களுக்கு எப்படி உங்களுக்கு மெசேஜ் வந்து இது அந்தர்ஜால இந்த மீடியா மூலம் உங்களுக்கு கிடைச்சதா? இந்த புள்ளைய கூட்டி போயிட்டு அடிச்சு அரவாசில போயிட்டு லைட்டர் எடுத்து மூஞ்சி எல்லா உடம்பையும் பத்து வச்சு சாவடிக்க தான் பாத்துக்கிறாங்க. அதுக்கு பேஸ்புக்ல எல்லாரும் போட்டியை சுத்தி பார்த்து சுருக்கணும் வர்த்தகம் போலீஸுக்கு போனேன். போயிட்டு அங்க ஓய்சி மாட்டி வர சொல்லியிருந்தாரு. அந்த அம்புக்கு போயிட்டு பார்க்கல அங்க ஹாஸ்பிட்டல்ல போட்டு புள்ளி இப்ப வந்து கண்டி ஹாஸ்பிட்டல் 72 வாட்ல. என்ன நீங்க இந்த நாட்டுல மக்களுக்கு சொல்றது? இந்த இவருக்கு என்ன செய்யணும்? இந்த செஞ்ச இந்த மாதிரி செஞ்ச வேலைக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்போம் நீங்க எதிர்பார்க்கறீங்க? 2 பேர்ட்ட பிடிச்சு மரண தண்டனை சார். என்ன சரி கூடிய தண்டனை கொடுக்கத்தான் வேணும். இந்த புள்ளைக்கு இப்படி அடிக்கிறது இவங்க என்ன காரணம்? ஐஸ் குடு டேப்லெட் எல்லாம் 2 பேரும் பாவிக்கிறேன். 2 பேரும் பாவிச்சு தான் இந்த புள்ளைய வெறுத்திக்கிறேன்.
பிப்ரவரி மாசம் போனதுல இருந்து இது வெறுத்து இப்பதான் இந்த பழி எடுத்துக்கிறாங்க சாவடிக்கிறது. சரி சரி சரி. இன்ஷால்லா இது நாங்களும் இது சம்பந்தமாக அரசாங்கத்துக்கு